திமுக காங்கிரஸ் இடையே நிலவும் உரசலுக்கு திமுகவே காரணம் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைக்கு விரைவாக குழு அமைத்திருந்தால் பிரச்சினை வந்திருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த பாஜக சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. என்டிஏ கூட்டணியில் இணைய பல அமைப்புகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து இரு நாடுகளின் சார்பில் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு இந்தியா வரியை குறைக்கும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை வென்ற இந்திய அணிக்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மோடி, துணை ஜனாதிபதி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரும் இந்திய அணி வீரர்களை வெகுவாக பாராட்டியுள்ளனர். இளையோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றதை நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். கிரிக்கெட் வீரர்களின் சொந்த ஊர்களில் மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஷியா முஸ்லிம்கள் வழிபடும் மசூதியில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் 31 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் தாக்குதல் நடத்தியவர் குறித்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தலைநகரில் உள்ள மசூதியில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலுக்கு இந்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தற்கொலை படை தாக்குதலுக்கு இந்தியா மீது பழி சுமத்துவதை முழுமையாக நிராகரிப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இத்தாலியின் மிலன் நகரத்தில் குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தொடக்க விழாவில் பங்கேற்றுள்ளனர். சென்னை அண்ணா நகரில் செயல்பட்டு வந்த தனியார் மென்பொருள் பயிற்சி மையத்தில் 29 லட்சம் ரூபாயை கையாடல் செய்ததாக பயிற்சி மைய பொறுப்பாளர் மற்றும் பணியாளரை போலீசார் கைது செய்தனர். செங்குன்றத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் நடத்தி வரும் இந்த பயிற்சி மையத்தில் பொறுப்பாளராக பணியாற்றி வந்த சுரேஷ் மற்றும் அலெக்ஸ் உள்ளிட்டோர் பயிற்சிக்காக வசூலிக்கப்பட்ட கட்டணத் தொகையை கணக்கில் காட்டாமல் கையாடல் செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள 4 பணியாளர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே விவசாயியை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கும்பலை 4 நாட்களாகியும் கைது செய்யவில்லை என கூறி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவுத்தன்பட்டியில் கடந்த செவ்வாய்க்கிழமை பாலமுருகன் என்ற விவசாயியை 3 பேர் கும்பல் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கும்பலை தேடி வருகின்றனர். இந்நிலையில் சம்பவம் நடந்து 4 நாட்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததை கண்டித்து பாலமுருகனின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதியில் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான சிறுவர்கள் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். 2 நாட்களில் குற்றவாளிகள் கைது செய்து விடுவதாக போலீசார் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மத்திய அகாடமி மாநில வன உயர் பயிற்சியகம் சார்பில் கோடைக்கால வன தீ தடுப்பு குறித்து வன அலுவலர்களுக்கு 5 நாள் செயல்முறை களப்பயிற்சி நடைபெற்றது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 22க்கும் மேற்பட்ட வன அலுவலர்கள் இதில் பங்கேற்று வன தீ முன்னெச்சரிக்கை, கட்டுப்பாடு மற்றும் அணைப்பு முறைகள் குறித்து பயிற்சி பெற்றனர். சிறுமுகை வனப்பகுதியில் நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் எலைட் ஃபோர்ப்ஸ் குழுவினரால் தீ தடுப்பு உபகரணங்கள் மற்றும் செயற்கை வன தீ அணைக்கும் முறைகள் விளக்கப்பட்டன.
சென்னை ஆதம்பாக்கத்தில் பாதாள சாக்கடை குழாய் அமைக்கும் பணியின் போது மண் சரிந்துள்ளது. ஆதம்பாக்கம் மஸ்தான் கோரி தெருவில் கடந்த சில நாட்களாக பூமிக்குள் கழிவுநீர் குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பள்ளம் தோண்டி பழைய குழாய்களை அகற்றிவிட்டு புதிய குழாய்களை அமைத்து வருகிறது. இந்நிலையில் இந்த பணியின் போது பள்ளத்தை சுற்றி மண் சரிவு ஏற்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சி மெட்ரோ குடிநீர் வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தந்தனர். மண் சரிந்து குழாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் அதனை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அரசியல்வாதிகளுடன் எடுத்த புகைப்படங்களை வைத்து புதுச்சேரி காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக மீண்டும் மோசடியில் ஈடுபட்ட மோசடி மன்னன் கைது செய்யப்பட்டார். ராஜகணபதி என்பவர் 2023ஆம் ஆண்டு ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் கோடிக்கணக்கில் பணத்தை பெற்று ஏமாற்றிய வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்தார். இந்நிலையில் மீண்டும் இவர் நீலமேகம் என்பவருடன் சேர்ந்து பரணிதரன் என்பவரிடம் வேலை வாங்கி தருவதாக 4 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்துள்ளார். புகாரின் பேரில் ராஜகணபதி கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான நீலமேகத்தை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பாம்பு கோவில் சந்தையில் பட்ட பகலில் நடந்த கொள்ளை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் தனியாக இருந்த 85 வயது மூதாட்டி மாரியம்மாளை தாக்கி 30 பவுண்ட் நகை மற்றும் 7 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. காயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் குறித்து சொக்கம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆவடி பகுதியில் மின் இணைப்பு பெறுவதற்கு கூடுதலாக 15,000 லஞ்சம் கேட்ட மின்வாரிய மேற்பார்வையாளர் பாலசுப்ரமணியன் கைது செய்யப்பட்டார். ஆவடி கோவில் பதாகையைச் சேர்ந்த ராகவன் என்பவர் புதிதாக கட்டியுள்ள தனது வீட்டிற்கு மின் இணைப்பு கோரி மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். இதனையடுத்து லஞ்சம் கேட்ட பொறியாளர் மீது திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ரசாயனம் தடவிய நோட்டை பொறியாளரிடம் கொடுத்த போது அங்கு மறைந்திருந்த அதிகாரிகள் பாலசுப்ரமணியனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். கோவையில் கைது செய்து விடுவிக்கப்பட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் 4 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த பணியாளர்களை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் வைத்திருந்தனர். மாலையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு சத்துணவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செல்போனில் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டு காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் சுவாமி கோமதி அம்மாள் கோவிலில் தெப்பத் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தை மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சங்கர நாராயணர் சுவாமியும் கோமதி அம்மாளும் எழுந்தருளி தெப்ப குளத்தில் 11 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தெப்பத் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சபரிமலை தங்க கொலை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி நடிகர் ஜெயராமுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சிறப்பு விசாரணை குழு சமீபத்தில் சென்னை வந்து ஜெயராமிடம் விசாரணை நடத்திய நிலையில் இடி நோட்டீஸ் அனுப்பியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நல்ல கருத்து பேசினால் அது விவாத பொருளாக மாறும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கமல் பேசியது குறித்து பாஜகவினர் விமர்சித்து வந்த நிலையில் அவர் விளக்கமளித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம், சீன ராணுவ ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்பி நாடாளுமன்றத்தில் 5வது நாளாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் உறுப்பினர்கள் அமைதி காக்காததால் திங்கட்கிழமை வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. नहीं, अगर आप ऐसे चाहते हैं तो कैसे कैसे चलेगा? नहीं चलेगा. I cannot run the house like this. Kindly, I am requesting you once again, please go back to your seats, put down the placards, do not show them. This is not correct.